Hello viewers. Hello viewers. Welcome to Minute Mystery. Welcome to Minute Mystery. இது ஏப்ரல் 14 2008 வருஷம் இரவு நேரம் உத்தரப்பிரதேசல இருக்க பவன்கரி அப்படின்ற வில்லேஜ். இது இரவு நேரம் அப்படின்றதுனால அந்த வில்லேஜ்ல இருக்கிற எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அந்த வில்லேஜ் அமைதியா இருக்கு. அப்படி அமைதியா இருக்கிற அந்த ஒரு டைம்ல நள்ளிரவுல திடீர்னு ஒரு பெண்ணோட அழுகுற சத்தம் பயங்கர சத்தமா கேக்குது. அந்த சவுண்ட் கேட்டோன்னே அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல தூங்கிட்டு இருந்த நபர் டக்குன்னு எழுந்து என்னடா சவுண்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பாக்குறாரு. அப்படி வந்து பாக்குறப்ப பக்கத்து வீட்டு பால்கனில ஒரு பெண்ணு நின்றுகிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்படி அழுகுறதோட மட்டும் இல்லாம எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஒருவேளை அந்த வீட்டுக்கு திருடங்கிட்ட வந்துட்டானோ அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த ஆள் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு அந்த வீட்டை நோக்கி போறாரு. அப்படி போன அவங்க எல்லாரும் அந்த பெண்ணோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற காம்பவுண்ட் வால் கேட்டை அடைஞ்சிராங்க. அப்படி அடைஞ்சிட்டு அந்த கேட்டை ஓபன் பண்ண பாக்குறப்ப அந்த கேட்டோட உட்புறமா அந்த கேட்டு பார்த்தீங்கன்னா பூட்டப்பட்டிருக்கு. அதை பார்த்தோன்னே கேட்டுக்கு சைட்ல வந்துட்டு மேல இருக்க அந்த பெண்மணியை பார்த்து கேட்டு உள்புறமா போட்டுருக்குமா என்னமா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவங்க இப்படி கேட்டாலும் அந்த கேள்விக்கு அந்த பெண்மணி பதில் சொல்லாம என் குடும்பத்துல இருக்க எல்லாரையும் அவங்க கொண்டுட்டாங்க, இப்ப என்னையும் கொல்ல போறாங்க, என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அது சொல்றதான் சொல்லிக்கிட்டே கத்திட்டு இருக்கு. சோ இதை பார்த்த உடனே அந்த கேட்டுக்கு வெளியில நின்று இருக்கவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல, உள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்றதும் புரியல. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்றதும் அவங்களுக்கு சுத்தமா விளங்கல. சோ அன்னைக்கு நைட்ல அந்த வீட்டுக்குள்ள என்னதான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு ரியல் இன்சிடென்ட் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது ஏப்ரல் 14 2008 வருஷம் இந்த ஒரு நல்ல உத்தரப்பிரதேசல இருக்கிற மரதாபாத் அப்படின்ற சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற பவன்கிரி அப்படின்ற ஒரு வில்லேஜ். இந்த பவன்கிரி வில்லேஜ் பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இது மேங்கோக்கு பெயர் பெற்ற ஒரு ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஊருக்குள்ள நம்ம போனாலே எங்கிட்டு சுத்தி பார்த்தாலும் வெறும் மாமரமா தான் பூத்து குலுங்கிட்டு இருக்குமா. அதுவும் மாம்பழ சீசன்ல இந்த ஊருக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம பை நிறைய ஓசியாவே மாம்பழத்தை பறிச்சுட்டு வர அளவுக்கு அவ்வளவு மாம்பழங்க இங்க கூத்து பொழுங்குமா. அப்படிப்பட்ட இந்த ஒரு ஊர்ல ரிச்சா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் பாத்தீங்கன்னா ஏக்கர் கணக்குல மாந்தோப்பு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ரிச்சான ஃபேமிலியில ஒரு ஃபேமிலி தான் அலிஸ் ஃபேமிலி. எஸ், இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல கிட்டத்தட்ட 10 ஏக்கர்ல ஒரு மாந்தோப்பு இருக்கு. அந்த மாந்தோப்புக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய காம்பவுண்ட் வால் எழுப்பப்பட்ட 2 மாடி வீடும் கட்டி வச்சிருக்காங்க. அந்த ஒரு வீட்டுல தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த ஒரு அலிஸ் ஃபேமிலியை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவங்க ஊர்ல ஒரு மதிக்கத்தக்க பொசிஷன்ல இருக்கிற ஒரு நல்ல ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அதுல இந்த குடும்பத்தோட தலைவரான 55 வயதான சௌகத் அலியை அந்த ஊர் மக்கள் பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஜி மட்டும் தான் கூப்பிடவே செய்வாங்களாம். அந்த அளவுக்கு இவர் மேல அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நல்லாவே மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி அவர் மாஸ்டர் ஜி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. ஏன்னா இவர் பக்கத்துல இருக்கிற தகர்பூர் இன்டர்மீடியட் காலேஜ்ல ஆர்ட் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஆர்ட் டீச்சரா ஒர்க் பண்றாரு அப்படின்றதுக்காக மட்டும் அந்த ஊர் மக்கள் மதிப்பு மரியாதை கொடுக்கல. இவர் அந்த ஊர்ல கஷ்டப்படுற மாணவியர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஃப்ரீயாவே டியூஷனும் சொல்லி தருவாரு. அது மட்டும் கிடையாது, இவர் ஆர்ட் டீச்சர் அப்படின்றதுனால இவருக்கு வரையறது கைவந்த கலையா இருக்கும். இவர் பிரஷ் பெயிண்ட மட்டும் எடுத்துட்டாரு அப்படின்னா செம்ம அழகா பிரம்மாண்டமா எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தா அப்படியே வரைஞ்சு கொடுப்பாராம். அந்த அளவுக்கு டேலண்ட் அதே நேரத்துல கைண்டான ஒருத்தர் தான் இந்த சௌகத் அலி. அண்ட் இவரோட ஒய்ஃபோட பேரு அலி அசிமி. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. அதுல முதல் பையனோட பேரு அனீஸ், அவருக்கு 35 வயசு ஆகுது. அவருக்கு அஞ்சும் அப்படின்ற ஒரு பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சு இப்பதான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா அர்ஸ் அப்படின்ற ஒரு 10 மாச ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. இந்த அனீஸ் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சவரு. அடுத்து சௌகத் அலியோட 2வது பையனோட பேர் ரசித், இவருக்கு 22 வயசு ஆகுது. இவர் மீரட்ல இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ்ல பிடெக் படிச்சிட்டு இருக்காரு. அடுத்து சௌகத் அலியோட பொண்ணோட பேரு சப்னம். இவங்க இங்கிலீஷ் அண்ட் ஜியோகிராஃபில பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடிச்சிட்டு அதே பவுன்கிரி வில்லேஜ்ல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல டீச்சராவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை தாண்டி சௌகத் அலியோட வீட்டுல இன்னொரு பொண்ணு இருக்கு, அது கசின். அவங்களோட பேரு ராபியா. அவங்க அங்கதான் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வயசு 14. சோ இவங்களோட ஃபேமிலி நீங்க நல்லா பார்த்தாலே தெரியும். 2008 காலகட்டத்தில் அவங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே படிச்சவங்களா இருந்ததுனால தான் அந்த ஊர் மக்கள் இவங்க ஃபேமிலியை பார்த்தாலே நல்ல மதிப்பும் மரியாதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி எல்லாருமே மதிக்கும்படி வாழ்ந்துட்டு இருந்தா அவங்களோட வீட்டுக்குள்ள சந்தோஷத்துக்கும் குறைய இருக்காது அப்படின்னு தான் சொல்லி. ஆனால் டெய்லி நைட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள எல்லாருமே ஒன்னா உட்காந்து தான் சாப்பிட்டுக்கிட்டு கதை பேசிட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிதான் அன்னைக்கு நாள்லயும், அதாவது ஏப்ரல் 14 2008 வருஷமும் சந்தோஷமா எல்லாரும் கூடி உட்காந்து சாப்பிட்டு சிரிச்சு பேசிட்டு நைட்டு தூங்கவும் போறாங்க. ஆனா அப்படி தூங்க போற அவங்களுக்கு அப்ப தெரியாது இன்னைக்கு நம்ம மூடுற கண்ணு அதுக்கு அடுத்து திறக்கவே மாட்டோம் அப்படின்றது. எஸ், அன்னைக்கு நைட்டு 2 மணி அளவுல அந்த வீட்டுல இருந்த சப்னம் அப்படின்றவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அதாவது சௌகத் அலியோட பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த வீட்டோட முதல் மாடியில நின்ன மாதிரி கத்தி அழுகுறாங்க. அப்படி அழுகுற சத்தத்தை கேட்டோடனே பக்கத்துல இருந்த அஸ்மத் ஹுசேன் அப்படின்ற ஒரு பார்த்தா எந்திரிச்சு பக்கத்துல உங்களை கூட்டிட்டு அந்த வீட்டோட கேட்டுக்கு முன்னாடி போறாரு. அப்படி போய் பாக்குறப்ப அந்த கேட்டோட உட்புறம் போடப்பட்டிருக்கு. உடனே சைட்ல வந்துட்டு மேலவங்களை பார்த்து என்ன பிரச்சனைன்னு கேட்கிறப்ப அந்த சப்னம் எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் அவங்க கொண்டுட்டாங்க, இப்ப என்னையும் கொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுருக்காங்க. அப்படி அழுத உடனே அந்த கேட்டுக்கு முன்னாடி இருந்தவங்க நீ ஒன்னும் பயப்படாதமா, நாங்க இருக்கோம், எங்களை தாண்டி உன்னை யாரும் ஒன்னும் பண்ணிட முடியாது, உன்னால முடிஞ்சா எங்கிட்டாச்சும் கூடி கீழே இறங்கி வர முடியுதான்னு பாருமா, அப்படி வந்துட்டு அப்படின்னா உன்னை நாங்க காப்பாத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில இருந்த மாதிரி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அந்த சப்னமும் பார்த்தீங்கன்னா அந்த பால்கன்ல இருந்து டக்குன்னு உள்ள போறாங்க. அப்படி சப்னம் அந்த பால்கன்ல இருந்து வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அந்த இடமே சைலண்ட் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு எந்த விதமான சவுண்டும் வீட்டுக்குள்ள இருந்து வர்ற மாதிரியே தெரியல. அதை பார்த்த உடனே அந்த கேட்டுக்கு வெளியில நிக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி பதற்றம் கிரியேட் ஆகுது. என்னடா அந்த பொண்ணு வாட்டுக்கு பால்கன்ல இருந்தா கூட உயிரோட இருந்திருக்கும் போல, நம்ம உள்ள போக சொன்னதுனால அது உள்ள போயிட்டு சவுண்டே வர மாட்டேங்குது. அப்ப அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ, நம்ம பேசாம உள்ள போய் பாத்துலாமா அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் வால் ஏறி குதிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க
அவங்க காம்பவுண்ட் வால் ஏறி குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண அந்த ஒரு சமயத்துல இவங்க நின்றுட்டு இருக்கிற அந்த ஒரு கேட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கேட்டோட ஸ்மால் டோர் ஓபன் பண்ணப்படுது. அதை ஓபன் பண்றதே சப்னமா தான் இருக்காங்க. அப்படி அவங்க அதை ஓபன் பண்ண உடனே கதறி 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 மறுபடியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அழுகிறத பார்த்த உடனே அந்த கேட்டுக்கு முன்னாடி இருந்தவங்க பதற்றத்துல என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சப்னம் தன்னோட வீட்டை பார்த்து கையை காமிச்சு என் வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அதை பார்த்த உடனே அந்த கேட்டுக்கு வெளியில இருந்தவங்க டக்குன்னு உள்ள போய் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அப்படி வீட்டுக்குள்ள போறப்பயே அந்த வீட்டோட கோட்டையாடு இருக்கு பாத்தீங்களா, அதாவது வராண்டா இருக்கும் பாத்தீங்களா, அந்த வராண்டாலேயே பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட தலைவரான சௌகத் அலி கழுத்தறுக்கப்பட்டு கீழே இறந்து கிடக்காரு. அதை பார்த்த உடனே அங்க வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி கைகாலாம் நடுங்க ஆரம்பிக்குது. இதையும் படக்குன்னு அடிக்க ஆரம்பிக்குது. அப்படி அடிச்ச உடனே மத்தவங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள உள்ள போறாங்க. அப்படி உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் ரூம் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவது பையனான ரசீத் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த ரூம்குள்ள இருக்கிற பெட்ல கழுத்தறுக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல விழுந்து இறந்து கிடக்கான். இதை பாக்குறப்ப அங்க வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பதற்றம் அதிகமாகுது. ஐயோ மத்தவங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த ரூம்ல போய் பாக்குறாங்க. அப்படி பாக்குறப்ப சௌகத் அலியோட மூத்த பையனான அனீஸ் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரும் அவரோட ஒய்ஃபான அஞ்சுமும் அதே மாதிரி கழுத்தறுக்கப்பட்டு பெட்ல விழுந்து இறந்து கிடக்காங்க. அதுக்கடுத்து அவங்களோட 10 மாச குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தை அந்த பெட்டுக்கு சைட்ல கீழே பாத்தீங்கன்னா கழுத்தறுக்கப்படாம கழுத்தை நெரிச்சதுக்கான தடயத்தோட இறந்து கீழே கிடக்கு. அதுக்கடுத்து அந்த வீட்டுல இருக்கிற இன்னொரு ரூம்ல சௌகத் அலியோட ஒய்ஃபான அல்லசீமியும் அந்த வீட்டுல தங்கி படிச்சிட்டு இருக்கிற ராபியாவும் அதே மாதிரி கழுத்தறுக்கப்பட்டு கீழே விழுந்து இறந்து கிடக்காங்க. தட் மீன்ஸ் சௌகத் அலியோட வீட்டுல இருந்த மொத்தம் 8 பேர்ல 7 பேர் அன்னைக்கு நைட்டு கொடூரமான முறையில யாரோ ஒருத்தரால கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா சாதாரணமா கொலை செய்யப்படல, கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சோ இந்த விஷுவல் எல்லாத்தையும் நேரடியா பார்த்த அந்த எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பதற்றம் கிரியேட் ஆயிருது. சோ உடனே இதை நம்ம போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணனே போலீஸும் சௌகத் அலியோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட மட்டும் இல்லாம அவங்களுடைய ப்ரொசீஜரான பாடி சம்பந்த கைப்பற்றி போஸ்ட்மார்டம் அனலைசிஸ்க்கு அனுப்பி விடுறாங்க. அதுக்கடுத்து அந்த பிளேஸை கம்ப்ளீட்டா செக்யூர் பண்ணி உள்ள ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தரோவா சர்ச் பண்றாங்க. அண்ட் கடைசி அந்த வீட்டுல உயிரோட இருக்க ஒரே ஆளு சப்னம் தானே, அதுவும் கொலை நடந்தப்ப அவங்க வீட்டுல தான் இருந்திருக்காங்க. சோ என்ன நடந்துச்சுன்னு அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ண உடனே அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்றத சப்னமும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு வழக்கம் போல நாங்க எல்லாருமே ஒண்ணா உட்காந்து டின்னரை சாப்பிட்டுட்டு டீயை குடிச்சிட்டு அவங்கவுங்க ரூம்ல போய் தூங்க போலான்னு சொல்லிட்டு தூங்க ரெடி ஆனோம். அப்படி ரெடி ஆனப்ப இது ஏப்ரல் மாசனால வீட்டுக்குள்ள வெக்க அதிகமா இருந்துச்சு. சோ அதனாலே நான் டெரஸ்ல தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெரஸ்க்கு போயிட்டேன். எங்க அப்பா கோட்டையார்ல தூங்க போறேன்னு சொல்லிட்டு கோட்டையாருக்கு போயிட்டாரு. மத்த எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு தூங்க போயிட்டாங்க. நானும் டெரஸ்ல போயிட்டு நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன். ஆனா திடீர்னு 2 மணி போல லைட்டா தூறல் விழுகிற மாதிரி இருந்துச்சு. சோ அதனாலே ரூம்ல போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தேன். அப்படி கீழே வந்தப்பதான் என்னுடைய ஃபேமிலியில இருக்க எல்லாரும் கொடூரமான முறையில கொலை செய்யப்பட்டு கிடக்கிறத பார்த்தேன்னு சொல்லி கதறி கதறி அழுதுருக்காங்க. இப்படி அவங்க அழுகிறத பார்த்தோன்னே போலீஸ்க்கே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுது. இருந்தாலும் கொலை செஞ்சவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அதனாலே மறுபடியும் சப்னம்ட்ட நீங்க இறங்கி வரப்ப இங்க இருந்து யாராவது தப்பிச்சு போறத பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சப்னம் இல்ல சார் நான் யாரையும் பார்க்கல, ஆனா வந்தவங்க மேபி காம்பவுண்ட் வாலை ஏறி குச்சி வந்திருக்கலாம். அப்படி வந்தவங்க வீட்டோட டோர் பூட்டப்பட்டதுனால மேபி பால்கனி வழியா உள்ள வந்திருக்கலாம். அப்படி வந்துட்டு கீழே இருக்க எல்லாரையும் கொலை செஞ்சிருக்கலாம். நான் டெரேஸ்ல படுத்திருந்தனால மேபி அவங்க நான் மேல படுத்திருக்கிறது தெரியாம என்னை விட்டுட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதறி கதறி அழுகுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரண்ட் டோர் வழியா வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு சப்னம் சொல்றாங்க. சோ இந்த ஒரு விஷயம் அன்னைக்கு நைட் இப்படிதான் நடந்திருக்கலாம் அப்படின்னு நம்ப வைக்கிற மாதிரி ஒரு தியரியை கொடுத்தாலும் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற ஆபீசரான ஆர்பி குப்தாக்கு ஒரு விதமான சந்தேகத்தை கிளப்புது. அந்த சந்தேகத்திற்கான முக்கியமான காரணங்களே அந்த வீட்டோட பால்கனி இருக்கு பாத்தீங்களா, அது கிட்டத்தட்ட 14 அடி உயரத்துல இருக்கு. சோ அவ்வளவு அடி உயரத்துக்கு ஏறணும் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒன்னு சப்போர்ட் இருந்தா மட்டும் தான் ஏறவே முடியும். அந்த சப்போர்ட்டுக்காக சைடுல இருக்க ஜன்னலை யூஸ் பண்ணிருப்பாங்களான்னு பார்த்தா அதற்குரிய வாய்ப்பும் கம்மியா தான் இருக்கு. சரி ஜன்னல்ல பைப்பை பிடிச்சி ஏறிப்பாங்களான்னு பார்த்தா சைடுல ஒரே ஒரு பைப் மட்டும் தான் இருக்கு. அந்த பைப்பும் பாத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசான பைப்பா இருக்கு. அந்த பைப்பெல்லாம் ஒரு அடல்ட் பிடிச்சி ஏறினா தாங்கவே தாங்காது உடஞ்சு போயிடும். சோ அதை யூஸ் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணல அப்படின்னா மூணாவது அவன் ஏனியை தானே யூஸ் பண்ணிருக்கணும். சப்போஸ் ஏனியை யூஸ் பண்ணியிருந்தா கொலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஏனியை தூக்கிட்டா ஓடி இருப்பானுங்க, கண்டிப்பா விட்டுட்டு தானே ஓடி இருப்பானுங்க. அப்ப அந்த ஏனியாவது அந்த வீட்டுக்குள்ள கிடக்கணும்ல, ஆனா அந்த ஏனியும் அங்க இல்ல. அது மட்டும் கிடையாது, கொலை நடந்த எந்த ஒரு ரூமோட கதவும் உடைக்கப்படல, ஏன் ஈவன் ஜன்னலோட கதவு கூட உடைக்கப்படல. இதுக்கெல்லாம் மேல கொலைகாரங்க தப்பிச்சு போறப்ப எப்படி தப்பிச்சு போனாங்கன்னு சப்னம் சொல்லியிருந்தாங்க. வீட்டோட ஃப்ரண்ட் டோர் வழியா தான் தப்பிச்சு போயிருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஃப்ரண்ட் டோரே உள்ள கூடி லாக் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் போலீஸ்க்கு இன்னமும் கொஞ்சம் டவுட் அதிகப்படுத்துது. ஏன்னா கொலை செஞ்சுட்டு தப்பிக்கணும்னு நினைச்சு ஓடுறவன் கதவோட உள்புறமா பூட்டிட்டா ஓடுவான், தப்பிச்சோம் பொழைச்சோன்னு கதவை திறந்து போட்டு தானே ஓடுவான். அப்படி இருக்கப்ப இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோர் உள்ள கூடி பூட்டப்பட்டிருப்பதான் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தையே கிளப்புது. இதுக்கெல்லாம் மேல அன்னைக்கு நைட் சப்னம் எங்க படுத்திருந்தேன்னு சொன்னாங்க, டெரஸ்ல தானே படுத்திருந்தேன்னு சொன்னாங்க. ஆனா அந்த டெரஸ்ல எந்த ஒரு பெட்ஷீட்டும் பில்லோ இருந்ததுக்கான அடையாளமே இல்ல. அதற்கு மாற சப்னமோட பெட்ஷீட் பில்லோ எல்லாமே 3வது ரூம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது சப்னமோட அம்மா கொல்லப்பட்ட ரூம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரூம்ல சப்னம் அம்மா பாடிக்கு பக்கத்துல நீட்டா அழகா மடிச்சு வைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு விஷயம் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டை கிரியேட் பண்ணுது. ஏன்னா இவங்க டெரஸ்ல இருந்து இறங்கி வரப்பே வீட்டுல இருக்க எல்லாரும் கொலை செய்யப்பட்டு கிடக்காங்கன்றத பார்த்துட்டாங்க இல்லையா. அப்படி பார்த்தது யாருக்கா இருந்தாலும் பதட்டம்
பதற்றம் வந்துடும் இல்லையா, அந்த பதற்றத்திலேயே அவங்க கொண்டு வந்த பெட்ஷீட்டா இருந்தாலும் சரி பில்லோவா இருந்தாலும் சரி அதை அப்படியே போட்டுட்டு கதறி கதறி அழுகதானே செய்வாங்க. ஆனா அதற்கு மாற பெட்ஷீட் பில்லோ எல்லாம் நீட்டா மடிச்சு வச்சுட்டு வந்து அழுவாங்க. சோ இதுவும் போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டை கிரியேட் பண்ணுது. இது எல்லாத்துக்கும் மேல போலீஸ் அந்த வீட்டுல ஒரு சிம் கார்டையும் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சிம் கார்டு உங்களுடையதா அப்படின்னு சொல்லிட்டு சப்னம்டையும் கேட்கறாங்க. ஆனா சப்னம் இது ஏன் சிம் கார்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுக்கிறாங்க. அப்படி மறுத்தோடனே அந்த சிம் கார்டை டெலிகாம் கம்பெனிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த சிம் கார்டுக்கு எந்தெந்த நம்பர்ல எல்லாம் கால் வந்திருக்கு அப்படின்றத ட்ராக் பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க. இது எல்லாத்துக்கும் மேல அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரான ஆர்பி குப்தாக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சந்தேகமே, அந்த வீட்டுல இருக்க 7 பேருமே கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா அப்படி கொல்லப்படுறப்ப அவங்க யாருமே எதிர்த்து சண்டை போடவே இல்ல. அதாவது கொலைகாரனை எதிர்த்து சண்டை போடவே இல்ல. சோ இதுதான் அவருக்கு ஒரு பிக்கஸ்ட் டவுட்டாவே கிரியேட் ஆகுது. இது எல்லாத்துக்கும் மேல இறந்து போனவங்களோட எல்லாருடைய பாடிக்கு பக்கத்துலயும் ஒரு டீ கப்பும் வாட்டர் இருந்திருக்கு. சோ இதுவும் இன்னும் அளவுக்கு அதிகமான சந்தேகத்தை கிரியேட் பண்ணுது. அப்படி சந்தேகத்தை கிரியேட் பண்றப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு எம்டி டேப்லெட் ஸ்ட்ரிப்பையும் எடுக்கிறாங்க. அதாவது ஒரு தீந்த மாத்திரை அட்டையும் எடுக்கிறாங்க. இந்த ஒரு எம்டி மாத்திரை அட்டையும் பார்த்தீங்கன்னா குப்தாக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகத்தை அளவுக்கு அதிகமாக கிரியேட் பண்ணுது. சோ இப்பயே பார்த்தீங்கன்னா குப்தாக்கு எக்கச்சக்கமான சந்தேகங்கள் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுலயும் முக்கியமா சப்னம் சொன்ன அந்த ஒரு தியரி இருக்கு பாத்தீங்கன்னா, அது எதுவுமே பார்த்தீங்கன்னா இவருக்கு சந்தேகங்கள் பண்ண எந்த ஒரு விஷயத்து கூட ஒத்து போற மாதிரியே தெரியல. சோ சம்திங் ஃபிஷி அன்னைக்கு நைட் இங்க நடந்திருக்கு அப்படின்றது அவரால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் நம்ம டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இதை முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்பயே அடுத்த நாள் காலையிலேயே அந்த ஸ்டேட்டோட சிஎமான மாயாவதி அவங்க இந்த ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டு இதுக்கு துக்கம் விசாரிக்கிறதுக்காக நேராவே பார்த்தீங்கன்னா சப்னமோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. வரதோட மட்டும் இல்லாம சப்னமோட அந்த நிலைமையை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு, உங்களுக்கு வந்திருக்கிற இந்த ஒரு நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது, இதை காம்பன்சேட் பண்ண யாராலையும் முடியாது, இருந்தாலும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு உதவி பண்றதுக்காக 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்படி சிஎம் மாயாவதி அவர்கள் அனௌன்ஸ் பண்ணி போற இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற குப்தா அவர்களுக்கு மிகப்பெரிய நெருடலை கிரியேட் பண்ணுது. சோ அதனாலேயே சிஎம் மாயாவதி அவர்களை பிரைவேட்டா சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்டு அவங்களை பிரைவேட்டா சந்திச்சு, நீங்க இழப்பீடு தொகை அறிவிச்சதெல்லாம் சரிதான் மேடம், இருந்தாலும் இந்த ஒரு இழப்பீடு தொகையை இப்பயே கொடுக்காம ஒரு 48 மணி நேரம் மட்டும் ஹோல்டு பண்ணி வைங்க. ஏன்னா அந்த வீட்டுல எனக்கு கிடைச்ச எவிடன்ஸ் நான் பார்த்த விஷயங்களை வச்சு பாக்குறப்ப எனக்கு சப்னம் மேலதான் ஒரு மிகப்பெரிய டவுட் கிரியேட் ஆகுது. அந்த ஒரு டவுட் நான் 48 மணி நேரத்துக்குள்ள கிளாரிஃபையே பண்ணி முடிச்சிருவேன். சப்போஸ் 48 மணி நேரத்துக்குள்ள என்னால அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸ் எடுக்க முடியல அப்படின்னா நீங்க அறிவிச்ச மாதிரியே இழப்பீடு தொகை அவங்களுக்கு கொடுங்க மேடம், ஒரு 48 ஹவர்ஸ் மட்டும் எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இந்த ஒரு கேள்வி நியாயமான கேள்வியா இருந்ததுனால சிஎம் மாயாவதி அவர்களும் இதை ஒத்துக்கிறாங்க. அப்படி ஒத்துக்கிட்ட உடனே அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள நம்ம எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்தா பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து அந்த வீட்டை தரோவா சர்ச் பண்ண சொல்றாரு. அப்படி சர்ச் பண்றப்ப ஒரு கிளாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கிளாத்ல ரத்த கரை இருக்கு. அதை பார்த்த உடனே இது யாரோட கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே இது சப்னமோட துணி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன உடனே குப்தாக்கு இன்னமும் டவுட் அதிகமாயிருது. ஏன்னா அன்னைக்கு இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு சப்னம் ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க. அதுல எந்த விதமான ரத்தக்கரையும் இல்ல. ஆனா இந்த ஒரு ட்ரெஸ்ல எப்படி ரத்தக்கரை வந்துச்சு அப்படின்றதான் குப்தாக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. சோ இந்த ஒரு கேள்வி அவரோட மைண்ட்ல எழுந்துட்டு இருக்கப்பயே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சைட்ல வருது. அந்த ரிப்போர்ட்ல இறந்து போன அந்த 7 பேர்ல 6 பேரோட பாடியில தூக்க மாத்திரை அளவுக்கு அதிகமா கலந்து குடிச்சதுக்கான ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டும் வருது. சோ இத பார்த்த உடனே குப்தா கெஸ்ஸே பண்ணிடுறாரு. அப்ப அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வெளியில இருந்தா யாரும் இந்த வீட்டுக்குள்ள வந்து யாரையும் கொலை பண்ணல. இந்த வீட்டுக்குள்ள இருந்த ஏதோ ஒரு நபர் தான் இந்த 7 பேரையும் கொலை பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த இறந்து போன 7 பேரோட பாடிக்கு பக்கத்துல ஒரு டீ கப்போ வாட்டர் இருந்துச்சு. அதே நேரத்துல ஒரு எம்டி டேப்லெட் ஸ்ட்ரிப்பையும் இவங்க கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க இல்லையா. சோ இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு நபர் தான் கொலை பண்ணிருக்காங்க. அப்படி பாக்குறப்ப இந்த வீட்டுல உயிரோட இருந்த ஒரே நபரு சப்னம் மட்டும் தானே. சோ அப்படின்னா சப்னம் தான் இந்த 7 பேரையும் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குப்தா ஸ்ட்ராங்கா நம்புறாரு. அப்படி ஒரு சப்னம் தான் இதை பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டைம்ல ஆல்ரெடி டெலிகாம் கம்பெனில ஒரு சிம் கொடுத்து அந்த சிம்முக்கு வந்த கால் எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண சொல்லி இவர் கேட்டிருந்தாரு பாத்தீங்களா. அதோட ரிப்போர்ட் இவருக்கு வந்து சேருது. அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த சிம்முக்கான ஓனர் சப்னம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சிம்முக்கு அன்னைக்கு கொலை நடந்துச்சு பாத்தீங்கன்னா, அந்த கொலைகள் நடந்த அன்னைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 55 கால்கள் ஒரே நம்பர்ல இருந்து வந்திருக்கு அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டும் அதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் இந்த கொலை நடந்த இந்த ஒரு மாசத்துல மட்டும் அந்த ஒரு ஸ்பெசிபிக் நம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட 900 கால் இந்த ஒரு சிம் கார்டுக்கு மட்டும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதுல அந்த கொலை நடந்த அன்னைக்கு கிட்டத்தட்ட 55 கால்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணிருந்தாங்க பாத்தீங்கன்னா. அந்த 55 கால்ஸ்ல 2 கால் பாத்தீங்கன்னா பெக்குலியரா கொலை நடக்கிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கு. அந்த கொலை நடந்ததுக்கு 10 நிமிஷத்துக்கு பின்னாடி வந்திருக்கு. இதை கேட்கறப்ப உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கிரியேட் ஆகலாம். அது எப்பறம் கொலை நடந்த டைம் எக்ஸாக்ட்டா தெரிஞ்சுக்க முடிஞ்சு அப்படின்னு. இதுக்காக தான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வாங்கியிருக்காங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தான் அவங்க இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமை மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு டைமை இதோட மேட்ச் பண்ணி பாக்குறப்ப அந்த டெத் நடந்ததுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியும் 10 நிமிஷத்துக்கு பின்னாடியும் ஒரு கால் சொல்லிட்டு மொத்தம் 2 கால் இந்த ஒரு சிம் கார்டுக்கு வந்திருக்கு அப்படின்றத போலீஸ் நோட் பண்ணிடுறாங்க. அதுலயும் குறிப்பா இந்த ஒரு சிம்முக்கு அந்த ஒரு பெக்குலியரான நம்பர் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த நம்பர்ல இருந்து நள்ளிரவு 1:40 மணில இருந்து 2:10 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 30 நிமிஷம் கண்டினியூஸா பேசிருக்காங்க அப்படின்ற ஒரு கால் லாக் ரிப்போர்ட்டும் அதுல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சோ அதை வச்சு
பாக்குறப்ப இந்த ஒரு காலை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சப்னம் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பால்கனில நின்று கதறி கதறி அழுது பக்கத்து வீட்டுல இருக்கிற எல்லாரையும் இந்த இடத்துக்கு கூப்பிட்டுருக்கா அப்படின்றத போலீஸ் கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த ஒரு இடத்துல போலீஸ் குப்தாக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சந்தேகமே, யாரா இருந்தாலும் இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னா இந்த இன்சிடென்ட் பார்த்த உடனே டக்குன்னு யாருக்கு கால் பண்ணுவாங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே கால் பண்ணுவாங்க. ஆனா சப்னம் அப்படி பண்ணாம கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இந்த ஒரு ஸ்பெசிபிக்கான நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருக்கா அப்படின்னா கண்டிப்பா சப்னம் தான் மெயின் சஸ்பெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் குப்தா முடிவே பண்ணிடுறாரு. அப்படி முடிவு பண்ண உடனே இந்த சப்னம் அந்த மாசம் மட்டும் 900 கால் இந்த நம்பருக்கு பண்ணிருக்கா. அது மட்டும் கிடையாது, அந்த கொலை நடந்த அன்னைக்கு மட்டும் 55 தடவை அந்த நம்பருக்கு கால் பண்ணிருக்கா. அது மட்டும் கிடையாது, கொலை நடந்ததுக்கு அப்புறம் 30 நிமிஷம் கண்டினியூஸா அந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி பேசியிருக்கா. அப்படின்னா அந்த ஆப்போசிட் சைடுல இருக்கிற அந்த ஒரு நம்பருக்குரிய அந்த ஒரு நபரும் முக்கியமான சஸ்பெக்டா தான் இருக்கணும். அவன் யாருன்றதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டெலிகாம் கம்பெனிக்கு கால் பண்ணி அந்த நம்பருக்குரிய அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்படி கேட்கிறப்ப அந்த டெலிகாம் கம்பெனியும் அது வேற யாரும் கிடையாது, அதே ஊர்ல இருக்கிற சலீம் அப்படின்ற ஒரு நபர் அப்படின்னு பேரையும் சொல்லிடுறாங்க. சோ இந்த ஒரு நேம கேட்ட உடனே போலீஸ் பண்ண அடுத்த விஷயமே சப்னம் அண்ட் சலீம் 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு தனித்தனியா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்றப்பே பாத்தீங்கன்னா இந்த சப்னம் சிக்னஸ் ஆகி கீழே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி கீழே உழுகுறாங்க. அதை பார்த்த உடனே போலீஸ் ஐயோ உங்களுக்கு ஏதோ ஆச்சு போல அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களை வேகமா ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கிறாங்க. அப்படி சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சையும் கொடுக்குறாங்க. அப்படி சிகிச்சை கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க ஓரளவுக்கு நல்லா ஆனதுக்கு அப்புறம் அந்த டாக்டர்கிட்ட சரி இப்ப அவங்க சரியாயிட்டாங்களா, இப்ப நல்லா தானே இருக்காங்க, இவங்ககிட்ட இப்ப நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்படி கேட்கிறப்ப அந்த டாக்டர் சொன்ன ஒரு விஷயம் இந்த போலீஸ் குப்தாக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கை கிரியேட் பண்ணுது. எஸ், டாக்டர் என்ன சொன்னார்னா சப்னம் இப்போ பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே குப்தா கிளியர் கட்டாவே புரிஞ்சுக்கிறாரு, இந்த ஒரு பிரெக்னன்சிக்காக தான் சப்னமும் சலீமும் சேர்ந்து இந்த 7 பேரை கொன்றிருக்காங்க அப்படின்றத கிளியர் கட்டாவே புரிஞ்சுக்கிறாரு. அப்படி புரிஞ்சுக்கிட்டோன்னே இந்த 2 பேரையும் ஒரே ரூம்ல உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றப்பதான் உண்மையில என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் குப்தா தெரிஞ்சுக்கிறாரு. எஸ், சப்னமும் அந்த சலீமும் பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா சப்னமோட வீட்டுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஏன்னா சப்னமோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி இல்லையா, அதுலயும் சொசைட்டிலயும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க இல்லையா. ஆனா அதே இது சலீம் பக்கம் போனா அப்படின்னா அது அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கும். ஏன்னா சலீம் படிச்சதே பாத்தீங்கன்னா 6ஆம் வரைக்கும் தான் படிச்சிருக்காப்ல. அவர் பாக்குற வேலையும் பாத்தீங்கன்னா மர அருவ மில்ல தான் வேலையும் பாக்குறாப்ல. சலீமோட அப்பாவும் பாத்தீங்கன்னா ரோட் ஓரத்துல ஒரு சின்ன வண்டியை போட்டு பக்கோடா வைக்கிறாரு. சோ சலீமோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ் இல்லன்னா பிலோ மிடில் கிளாஸ்ல இருக்க ஒரு ஃபேமிலியா தான் இருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்தினாலே சலீமுக்குலாம் உன்னை கட்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சப்னம் வீட்டுல சூரா சொல்லிடுறாங்க. ஆனா என்னத்தான் வெளியில இருந்து பாக்குறப்ப இந்த விஷயங்கள் முரண்பாடா தெரிஞ்சாலும் சப்னம் வீட்டுல சலீமுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள்ல மேக்ஸிமம் பேர் சொல்றாங்க. அதுதான் அவங்க 2 பேரோட கம்யூனிட்டியுமே வேற வேற கம்யூனிட்டி அப்படின்றது. எஸ், சப்னம் பாத்தீங்கன்னா சைஃபி முஸ்லிம்ஸ், ஆனா சலீம் பாத்தீங்கன்னா பத்தான்ஸ் முஸ்லிம். சோ இந்த 2 கம்யூனிட்டியும் எந்த காலத்துலயும் ஜாயின் ஆகவே மாட்டாங்களாம். சோ அப்படி இருக்கப்ப சப்னமோட அப்பா எப்படி சப்னமா சலீமுக்கு கட்டி கொடுப்பாரு, இதுதான் அவர் கட்டி கொடுக்காததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. சோ இப்படி இவங்க 2 பேர் காதலுக்கும் எக்கச்சக்கமான முரண்பாடுகள் இருக்கு. அந்த ஒரு டைம்ல சப்னம் பிரெக்னன்ட்டும் ஆகுறாங்க. இந்த ஒரு பிரெக்னன்சி பாத்தீங்கன்னா சலீமுக்கு சப்னமுக்கு இடையிலே ஒரு மிகப்பெரிய பிரஷரை கிரியேட் பண்ணுது. நம்ம இப்ப உடனே கல்யாணம் முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனையும் கிரியேட் பண்ணுது. சப்னமும் வீட்டுல போயிட்டு பிரெக்னன்சியை பத்தி சொல்லாம எங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறாங்க. ஆனா எவ்வளவு கெஞ்சினாலும் வீட்டுல ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க. சோ இதுக்கு மேலே இவங்க தான் நமக்கு கல்யாணமே முடியாது, பேசாம இவங்களை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சலீம்கிட்ட சொல்றான். சலீமும் ஆமா அவங்க வீட்டுல எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க, பேசாம போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அக்செப்ட் பண்றான். அப்படி அக்செப்ட் பண்ணோடனே சலீம் தூக்க மாத்திரையை வாங்கி சப்னம்கிட்ட கொடுக்குறான். அந்த தூக்க மாத்திரை இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு எல்லாருக்கும் டீல கலந்து சப்னம் கொடுக்குறான். அதை குடிச்சோன்னே வீட்டுல இருக்க எல்லாரும் தூங்கிடுறாங்க. அப்படி தூங்கினோடனே சப்னம் சலீமுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றா. வீட்டுக்கு வர சொல்றத மட்டும் இல்லாம வீட்டுக்கு கதவையும் திறந்து விடுறான். அப்படி திறந்த உடனே சலீம் தான் கொண்டு வந்த ஷார்ப்பான கோடாரியை வச்சு எல்லாரோட கழுத்தையும் சரட்டுன்னு விட்டுறான். அப்படி கொலை பண்றப்ப அந்த 10 மாத குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அந்த குழந்தைய கொலை பண்றது இவங்களுடைய பிளானே இல்ல. இருந்தாலும் வீட்டுல இருக்கவங்களை கொலை பண்றப்ப அந்த குழந்தை அழுதுனாலேயே நம்ம எங்கிட்ட மாட்டிக்கிறோமோ அப்படின்னு பயந்து அந்த குழந்தைய சப்னமே கழுத்தை நெரிச்சு கொண்டுறா. அப்படி கொண்டதுக்கு அப்புறம் சலீமை வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டு தான் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பால்கனிக்கு போயிட்டு எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டா. இன்னும் சைடுல பாத்தீங்கன்னா சலீமா வீட்டுக்கு போயிட்டு அந்த கோடாரியை மறைச்சு வச்சதாவும் போலீஸ்ல சொல்லிருக்காங்க. சோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கொன்றதாம் போலீஸ்ட வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. சோ இதை சொல்லி முடிச்சனா மறைச்சு வச்சிருந்த கோடாரியும் கைப்பற்றி அதை ஒரு முக்கியமான எவிடன்ஸாம் கோர்ட்ல போலீஸ் சப்மிட் பண்றாங்க. அப்படி சப்மிட் பண்ணோடனே ஜூலை 15, 2010 இந்த கேஸை தரோவா விசாரிச்சு முடிச்சதும் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜான எஸ்ஏ குசேனி அப்படின்றவர் இவங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துறாரு. இப்படி தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சப்னமுக்கு குழந்தையும் பிறகுது. அப்படி பிறந்ததுக்கு அப்புறம் தான் தூக்கு தண்டனை கொடுக்கப்படுது. இப்படி தூக்கு தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் 2 பேரும் ஜெயிலுக்கு அனுப்பிடுறாங்களே. அப்படி ஜெயிலுக்கு போனதுனாலேயே சப்னமோட குழந்தையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் வரைக்கும் ஜெயிலே தான் வளருது. அப்படி வளர்ந்ததுக்கு அப்புறம் சப்னமோட சின்ன வயசு ஃப்ரெண்டான உஸ்மான் சைஃபி அப்படின்ற ஒரு சப்னமோட குழந்தையை நானே தத்தெடுத்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்னமோட பையனை பார்த்தீங்கன்னா தத்தெடுத்து கொண்டு போய் வளர்க்க ஆரம்பிச்சிடறாரு. அப்படி வளர்க்குற அவர் என்ன சொன்னார்னா, சப்னம் சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, இப்ப இருக்கிற மாதிரி சின்ன வயசுல கிடையவே கிடையாது, அவ
தான் நான் கஷ்டப்பட்டப்ப எனக்கு ஃபீஸ் கட்டி படிக்கவே வச்சா. அப்படி படிக்க வச்சதுனால தான் நான் இப்ப சொசைட்டில ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கேன். அப்படிப்பட்ட அவ எதுக்கு எவ்வளவு ஏவலா மாறினா அப்படின்றது எனக்கே தெரியல. இருந்தாலும் அவ எனக்கு செஞ்ச நன்மைக்காக தான் நான் நன்றி கடன் பட்டு அவளோட குழந்தையவே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாட்ட சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சப்னம் நான் கொலை பண்ணல, சலீம் தான் வந்து கொலை பண்ணா, அப்படி கொலை பண்ணிட்டு என்னைய ட்விஸ்ட் பண்ணி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு சப்னமும், சலீம் பாத்தீங்கன்னா நான் கொலை பண்ணல, சப்னம் தான் கொலை பண்ணா, கடைசியில் என்னைய ட்விஸ்ட் பண்ணி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு சலீமும் மாறி நான் பண்ணல, அவ தான் பண்ணா, நான் பண்ணல, இவன் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மேல்முறையீடு பண்ணி என்னோட தூக்கு தண்டனை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லிட்டு மாறி போறாங்க. ஆனா என்னத்த போனாலும் உங்களுக்கு கொடுத்த தண்டனை சரியான தண்டனை தான், உங்களுக்கு தூக்கு தான் உறுதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் தூக்கு தண்டனையை கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச ஆளுநருக்கும் கருணை மனு போட்டிருக்காங்க, இந்தியன் பிரசிடென்ட்டுக்கும் கருணை மனு போட்டிருக்காங்க. ஆனா அது எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடுது. ஃபைனலா சப்னமோட பையனான தாஜ் வந்து இப்ப எனக்காக என் அம்மாவுடைய தண்டனையை கம்மி பண்ணுங்க, எனக்கு இருக்க ஒரே உலகம் எங்க அம்மா மட்டும்தான், அதனால தயவு செய்து தூக்கு தண்டனையை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட்ட கேட்டிருக்காரு. ஆனா என்னத்தை கேட்டாலும் அதற்கான பதில் இது வரைக்கும் கிடைக்கவே இல்ல. சோ சப்போஸ் இந்த ஒரு தண்டனையை மெயின்டைன் ஆகி தூக்கு தண்டனையா மாறுச்சு அப்படின்னா இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட போற முதல் பெண்மணி சப்னமா தான் இருப்பாங்க. சோ இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தூக்கு தண்டனை சரியான தண்டனை தானா அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். பை.